குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணும்படியான கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருஷத்தினுடைய 12வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அளவிடப்பட முடியாத தேவ இரக்கம், இவைகள் நிமித்தமாய் நாம் மாதந்தோறும் காக்கப்பட்டு வருகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் நாம் புதிய வருஷத்தையும் காணும்படியான தயவை தேவன் நமக்கு தருவார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளால் பலனடைய, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை திடப்படுத்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். செபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை உடைய கரத்திலே தருகிறோம். உடைய வசனங்கள், உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாய் தேவன் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒரு உற்சாகத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்படியான கிருபைகளை தார். உம்முடைய வசனம் எங்களுக்கான பாதைக்கான வெளிச்சமாக இருக்கிறபடியினாலே அன்பின் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே நமக்கான வாக்குத்தத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, திறந்த வாசல் என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் குறியீடாக தரப்படுகிறது. வாழ்விலே பல சூழல்களிலே நாம் அடைக்கப்பட்ட விஷயங்களையே பார்த்து வருகிறோம். அடைக்கப்பட்ட நிலைகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலை, தேவனுடைய வழிகாட்டுதலை பல நேரங்களிலே நாம் இழந்தவர்களாக தடுமாறி கொண்டிருக்கிறதான நிலையை நாம் காண முடிகிறது. ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழலையே அடைக்கப்பட்ட விஷயமாக நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 29:2 பார்க்கும்போது, மந்தைகள் வந்து நின்றன, ஆனால் கிணறு அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது ஜீவனத்திற்கான தேவைகள் அடைக்கப்பட்ட நிலையை நமக்கு காண்பிக்கிறது. அதுபோல யோசுவா 6:1 பார்க்கிறோம், எரிகோ தேவ ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட நிலையோடு காணப்பட்டது. அது வாழ்வின் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அறிகுறியாக காணப்படுகிறது. ஏசாயா 44:18 பார்க்கிறோம், இருதயமே அடைக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. அது தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதற்கு மனமற்ற உணர்வற்ற நிலையை காண்பிக்கிறது. இப்படியாக நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்ட காரியங்களாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா 42:20 பார்க்கிறோம், அங்கே செவி அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இப்படியாக சில அடைப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவைகள் நீங்க வேண்டும். திறந்த வாசலின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் அந்த விதமான ஒரு ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஏன்னா 11 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 11 மாதங்களிலும் ஒருவேளை அடைக்கப்பட்ட காரியங்களையே பார்த்து பார்த்து நாம் வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதத்தில் எனக்கு ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ஒரு திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மனதின் வாஞ்சையாக இருக்கிறது. இந்த இடத்துல வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்,
நம்ம எல்லாரையும் பற்றி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர் நம்முடைய செயல்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனாலும் நீ விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாய். நீ என்னை மறுதலிக்கவில்லை. என்னுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிற பிள்ளையாக இருக்கிறாய். ஆனாலும் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட நிலை காணப்படுகிறது. இந்த வார்த்தையை சொல்லும் போதே எல்லா தகுதியும் உடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்திலும் அவர்களுடைய வாழ்விலே அடைக்கப்பட்ட நிலைதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லா இருக்கிற, ஆனாலும் உன்னுடைய வாழ்விலே வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் திறந்து விடுவேன். நான் திறந்து வச்சுட்டா அதை வேற யாரும் பூட்ட முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் திறக்கப்படாதபடிக்கு பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, அவைகளால் நாம் என்னென்ன இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அன்புக்குரியவர்களே, இதே 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசலை தருவேன் சொல்லிட்டு, அதே அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், அங்கே அதே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், நீ திறந்தா நான் உள்ள வருவேன். கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன் வாசலை திறந்து கொடுப்பேன், உனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன், நான் திறக்கிற வாசலை யாரும் பூட்ட முடியாது. அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் தட்டுறேன், நீ தர. உன்னுடைய இருதயமாகிய வாசலின் முன்பாக நின்று நான் தட்டி கொண்டு இருக்கிறேன், அதை நீ ஓபன் பண்ணணும், நீ தர. அப்போ சத்தியம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலே அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சில காரியங்கள் தேவனால் திறந்த வாசலாக மாற வேண்டும் என்று சொன்னால், நான் சில விஷயங்களை பூட்டி வச்சிருக்கிறேன், அதை திறக்கணும். நான் சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறேன், அதை ஓபன் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை தர. உன்னுடைய கையின் கீழாக சில விஷயங்கள் இருக்கிறது, அது அடைக்கப்பட்ட காரியமாய் இருப்பதற்கு நீ தான் காரணம், நீ அதை திறந்து விடு. 11 மாசமும் பூட்டியே வச்சுட்ட, இந்த கடைசி மாசத்துல திறந்து விடுவியா? ஒருவேளை நீ அதை திறந்தால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன். அன்பின் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நம்ம எதையெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறோம், எதெல்லாம் நம்முடைய வாழ்விலே திறக்கப்படாமல் இருக்கிறது, நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. நாம தான் திறக்க முடியும், நாம் தான் அதை செய்ய முடியும். நாம் திறந்தால்தான் தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். முதலாவது விஷயமாக நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய வாழ்விலே நாம் நீதியின் வாசலை திறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மில் பெரும்பாலானவர்களுடைய வாழ்விலே அந்த நீதியின் வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அதை அடைத்து வைத்தவர் நீங்களும் நானும் தான். ஆண்டவர் சொல்ல, நீ அதை தர. சங்கீதம் 118:9 வாசிப்போம். 118:9. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். என்ன சொல்லியிருக்கு? வசனத்தை எடுக்கீங்களா? தூக்கமா? 118ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க செய்யுங்க, நீதியின் வாசலை திறவுங்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ள நீதிமான் பிரவேசிப்பான். நீதிமான்கள் பிரவேசிக்க வேண்டிய வாசல் ஒன்று இருக்கிறது. இந்த நீதிமான்கள் செல்லும் வாசல் என்பதற்கு இன்னொரு பெயரை நம்ம கொடுப்போம்னு சொன்னா, அது துதியின் வாசல். நீதியின் வாசலை திறந்தா அதுக்குள்ள நீதிமான் போய் துதிப்பான். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் இந்த துதிக்கு ஏதுவான விஷயங்கள், தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற காரியங்கள், அந்த நீதியின் வாசல் திறந்திருக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஒரு நாளையில நாம் ஜெபிக்கிற நேரம், நாம் வேதத்தை தியானிக்கிற நேரம், தேவ சமூகத்திலே அவரை துதிக்கிற நேரம், இந்த 3 அம்சங்களும் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம ஜெபித்து விடுவோம், வேதத்தை வாசித்து விடுவோம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படியிட்டோ அமர்ந்த நிலையிலேயோ
பாடி தேவனை துதிக்கிறோமா, அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அது நம்மிடத்த பெரும்பாலானவர்களிடத்தில் இல்லையே. ஒரு காலத்தில் கிறிஸ்தவ வீடுகள் என்று சொன்னால், இரவு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த தெருக்களிலே நடந்து போகிறவர்களுக்கு நன்றாக தெரியும். குடும்ப ஜெபம் பண்றாங்க, கை தட்டி பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இல்லங்களாக தோன்றிய கிறிஸ்தவ வீடுகள் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது. இல்லை என்றால் வேறு சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் நம்ம தவறாமல் அந்த இரவு குடும்ப ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றார், நீ அந்த துதியின் வாசலை தர, அதை ஏன் மூடி போட்டிருக்க? நான் வந்து உன்னுடைய வாழ்விலே உனக்கான ஆசீர்வாதத்திற்குரிய திறந்த வாசலை நான் திறந்து வைக்க முடியலையே. காரணம், நீ துதிக்கிறதே இல்லை. உன்னுடைய வாழ்விலே துதியின் வாசல் என்பது இல்லாமல் போகிறது. நீதிமான்கள் துதிப்பார்கள். இதுல நான் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் உணர்த்தினார். யார் நீதிமான், யார் நீதிமான் என்று சொல்லி கேட்கும்போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருத்தர் வாசிங்க. பிரியமானவர்களே, இங்க யார் நீதிமானா? கர்த்தரால் தண்டிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். வெகுவாய் தண்டித்தார். நான் நல்ல ஜெபம் பண்றேன், நல்ல ஆலயத்துக்கு போறேன், நல்ல தேவனை தேடுகிறேன், ஆனால் என் வீட்டில் தான் இப்படி நடக்கு, என்னுடைய குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் தண்டனை, ஆண்டவர் என்னைத்தான் நிந்தனைக்கு உட்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமானைத்தான் தண்டிக்கிறார். துன்மார்க்கனை பற்றி அவருக்கு அக்கறை கிடையாது, கவலை இல்லை. அவன் எப்படி சென்றாலும் அவனுடைய முடிவு அகோரமாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் நிச்சயமாய் காப்பாற்றப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே செல்ல வேண்டியவர்கள். அவர்களுக்கான காரியங்களை இந்த பூமியிலேயே ஆண்டவர் தீர்த்து வைத்து விடுவார். ஆகவே சில இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுகிறோம், துன்பத்திற்குள்ளாகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை வெகுவாய் தண்டித்தார். சும்மா சாதாரணமாலாம் தண்டிக்கல, வெகுவாய் தண்டித்தார், ஆனாலும் என்னை சாவுக்கு உட்படுத்தவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அவரால் சிட்சிக்கப்படுகிறோம், அவரால் நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக வேதனைகளுக்குள்ளாக உழன்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்களில் ஜெபத்தையே கேட்கறதில்லை. ஏன்னா நாம் நீதிமானாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தான் இதெல்லாம் நடக்கும். மற்றவருடைய ஜீவியத்தில் அது இருக்காது. நாம மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். பாருங்க, அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு தேவ பயமே இல்லை, அவன் கடவுளையே ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரையே தேடுற பிள்ளையே கிடையாது, ஆனால் அவன் நல்லா இருக்கானு. அதுக்கு நமக்கு இடமே இல்லை. வேதம் அதற்கு வாய்ப்பே தரவில்லை. நீதிமான் வெகுவாய் தண்டிக்கப்படுவான், ஆனாலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால நான் துதிக்கிறேன். அதனால தேவனை துதிக்கிற பிள்ளைகள் அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களுடைய நீதியின் வாசல் திறக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்வில் தான் கர்த்தர் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, சீயோனின் வாசலை நாம் திறக்க வேண்டும். நாம் அடைத்து வைத்திருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சீயோனுக்கான வாசல். 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பூட்டி வச்சிருக்கிற வாசல் சீயோனின் வாசல். அது என்ன சீயோனின் வாசல்? சீயோன் என்றால் தேவனுடைய நகரத்தை குறிக்கும். சீயோன் என்றால் மகாராஜா இருக்கிற இருக்கையை குறிக்கும். சீயோன் என்றால் அது பரலோகத்தை தான் குறிக்கும். அல்லேலூயா. இந்த பரலோகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறவர்கள் பல நேரங்களில் நாம் அதை பூட்டி வைத்தோம். அதை பற்றி எண்ணமே இல்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் குறைந்து கொண்டே போகிறது. அப்ப எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஜெயங்கள், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், இதை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டியவர்கள். பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளையே, அதைத்தான் பாருங்க. கீழே பார்த்துக்கிட்டு இருக்காத, இதே பார்த்துக்கிட்டு இருக்காத, பூமியை பார்த்துக்கிட்டு இருக்காத, பூமியின் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிராதே, பரலோக ஆசீர்வாதங்களை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த வாசலை நீ பூட்டி வச்சிருக்கிறிய, உனக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த சிந்தையே இல்லையே, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்கிற எண்ணமே இல்லையே, அதற்கான நீதியை செய்வதற்கு நீ முயற்சியே பண்ணலையே.
அப்படிப்பட்ட நிலைமையில தேவ பயம் இல்லை என்பதை இல்லாமல் போய்விடுகிறதே. அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், யோவான் சொல்லுவார், நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? வாக்களித்திருக்கிறார். அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை இயேசு தருவார், அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அதுதான் எல்லாருக்குமான காமன் வாக்குத்தத்தம். அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முயற்சிகள், பிரயாசங்கள், நம்ம போராடுற போராட்டம், இதுல எந்த நிலையிலுமே பரலோகம் வரலையே. உலகம் தானே வந்துகிட்டு இருக்கு. உலக ஆசீர்வாதங்களை நோக்கி தானே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீதியின் வாசலை தர, அதை நீ ஏன் பூட்டி வச்சிருக்கிற? நான் உன்னிடத்துல வந்து உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற அந்த காரியத்தை உன்னை விட்டு அகற்று. இது நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை, நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 10:7 நாம் வாசிக்கிறோம், இயேசுவே வாசல். அவர்தான் வாசல். பரலோகத்துக்கு அவர் ஒருவர் தான் வாசல். பரலோகத்துக்கு நிறைய வாசல் கிடையாது, ஒரே வாசல் தான் உண்டு, அது இயேசு மட்டும்தான். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். சீயோன் என்பது பரலோகம் என்கிற இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கிறோம். சங்கீதம் 9:11 சொல்லுகிறது, அங்கே துதியும் கீர்த்தனமும் இருக்கும். சீயோன்ல என்ன இருக்கும்னா துதியும் கீர்த்தனமும் இருக்கும். 14:7 வாசிக்கிறோம், அது ரட்சிப்பை குறிக்கும். சங்கீதம் 20:2 ஆதரவை குறிக்கும். 53:6 களிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் நமக்குள்ளே தந்திருக்கிறார். நாம் பல நேரங்களிலே அவைகளை பூட்டி வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக, இன்னொரு வாசலை நாம் திறக்க வேண்டும். அது எப்பவுமே பூட்டக்கூடாது. பூட்டப்படாத வாசல், அந்த வாசலை திறந்து வைக்கணும். ஏசாயா 45:1 அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து என்று நாம் பார்க்கிறோம். கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கதவுகளை திறந்து வைத்திருப்பான். பூட்டப்படாத வாசலை அவனுக்கு முன்பாக அவன் எப்பொழுதும் வைத்திருப்பான். அது என்ன பூட்டப்படாத ஒரு வாசல்? தேவன் இந்த வாசலை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்தேதான் வைத்திருக்க சொல்லுகிறார். இது கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய சுவிசேஷ வாசல். அல்லேலூயா. இதை எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? பூட்டிடக்கூடாது. பூட்டுற மாதிரி சூழல் வரும். மற்றவங்க வந்து பூட்டுவாங்க, நம்ம சுவிசேஷம் சொல்லதுக்கு எழும்பி போவோம். ஆனால் மற்றவங்க வந்து இல்லை இல்லை வேண்டாம் நீ உள்ளே போன்னு சொல்லி பூட்டுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அந்த வாசலை திறந்தே வைத்திரு. 1 கொரிந்தியர் 16:9 சொல்லுகிறது, பெரிதும் அனுகூலமான வாசல் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷ வாசல் என்கிற இந்த விஷயம் இருக்கிறதே, இது அந்த வசனத்தை சொல்லும் போதே பவுல் சொல்லுகிறாரு, விரோதிக்கிறவர்களும் அங்கே அநேகர் இருந்தார்கள். சுவிசேஷ வாசலை நாம் திறந்து வைத்தால் அங்கே விரோதிக்கிறவர்கள் இருப்பார்கள். விரோதமே இல்லை, ஒரு எதிர்ப்பும் இல்லை. நாங்கள் ஊழியம் செய்ய போனோம், அதில் வந்து உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த விஷயங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். எதிர்ப்பு இருக்கணும். எதிர்ப்பு இருந்தால்தான் அது சுவிசேஷம். பவுல் சொல்றாரு, நான் அனுகூலமான திறந்த வாசலை பார்த்தேன், ஆனால் அங்கே விரோதிக்கிறவர்களும் இருந்தார்கள். விரோதமும் இருக்கும், அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷ வாசலை எத்தனை பேர் நம்முடைய வாழ்விலே நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம்? சுவிசேஷம், நற்செய்தி, மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறது. எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவிலே நாம் எப்படி கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுகிறோம்? நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களோடு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம்? ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது அவருக்கு நம்ம ஆறுதலை சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துகிறோமா, இல்லைன்னா உலகத்தார் போல நம்ம ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல இங்கே கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ வாசலை பூட்டாமல் திறந்து வைத்திருக்கிறனுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? 44ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம். ஏசாயா 44:28 வாசிங்க. கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன். அவன் என்ன செய்வானா, எருசலேமை நோக்கி
கட்டப்படு என்று சொல்லுவான். தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லுவான். இதுதான் கோரேசை குறித்ததான தேவ நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. கோரேஸ் என்கிற இடத்துல நம்ம ஒவ்வொருவரையும் நாம் வைத்துக் கொள்வோம். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. நாம் என்ன சொல்ல வேண்டும்? எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு, தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திவாரப்படு. எருசலேம் என்றால் தேவ ஜனம். தேவ ஜனம் கட்டப்பட வேண்டும் என்கிற பாரம் எந்த மனிதனுடைய வாழ்விலே இருக்கிறதோ அவன் ஒரு நாளும் சுவிசேஷ வாசலை பூட்ட மாட்டான். அவனுடைய வாழ்விலே சுவிசேஷ வாசல் என்பது எப்பொழுதும் திறந்த நிலையிலேயே இருக்கும். தேவாலயம் என்பது திருச்சபையை குறிக்கக்கூடியது. திருச்சபை அஸ்திவாரப்பட வேண்டும். அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆத்தும ஆதாய பணியில ஸ்ட்ராங்கா இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி சொல்ல வேண்டியவர்கள் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களிலே நாம் நம்முடைய திருச்சபையினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே எருசலேமுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தேவ ஜனத்திற்காக. இந்த எருசலேம் என்கிற விஷயத்துல வேர்ல்டு வைட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் அதில் இணைத்துக் கொள்ளலாம். எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் தான் நாம் இந்த சுவிசேஷ வாசலை திறந்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தமாகும். நான் சொன்ன இந்த 3 காரியங்களும் ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கருகலாய் தெரியலாம். சிலருக்கு புரிஞ்சிருக்குமா என்னமோ எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த வாசல்களை நாம் திறந்து வைத்திருக்கிறோமோ பூட்டி வைத்திருக்கிறோமோ தெரியல. அப்படி நாம் வைத்திருந்தோம், திறந்து வைத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை இடும். 11 மாசமும் இதை பற்றி எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. ஆனால் இந்த மாசத்துல முடிவு பண்றேன், நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்விலே நீதியின் வாசலை திறந்து வைப்பேன். என்னுடைய வாழ்விலே சீயோன் அந்த வாசலை, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பயணம், அந்த வாசலை திறந்து வைப்பேன். நீதியின் வாசல் என்கிறதான துதியின் வாசலை திறந்து வைப்பேன். பூட்டப்படாத வாசலாக இருக்க வேண்டிய சுவிசேஷ வாசலை திறந்து வைப்பேன். இதெல்லாம் நம்ம தீர்மானிச்சோன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உடனடியாக உனக்கு உன்னுடைய வாழ்விலே நீ எதெல்லாம் அடைபட்டு இருக்கிறது என்று சொல்லி கருதி கொண்டிருக்கிறாயோ அந்த வாசல்களை நான் திறந்த வாசலாக மாற்றுவேன். தடை, பிள்ளைகளுக்கு எடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தடை, பிள்ளைகளுடைய படிப்பிற்கான விஷயங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு அடைப்பு, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே அடைப்பு, நல்ல ஒரு வருமானம் வரணுமே, கையின் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் இல்லையே, வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கிறதே, எப்போ பார்த்தாலும் அடைக்கப்பட்ட காரியத்தையே பார்க்கிறேனே. ஆண்டவர் திறக்க விரும்புகிறார், திறந்த வாசலை நமக்கு தர ஆசையா இருக்கிறார். ஆனால் நீ பூட்டி வைத்திருக்கிற, நாம் சிந்தித்த இந்த 3 விஷயங்களையும் திறந்து விடுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் அவருக்காக செயல்பட்ட பிள்ளை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. கர்த்தர் இந்த வாசல்கள் எல்லாம் திறக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்க ஆசையா இருக்கிறார். எனக்குள்ள நான் பூட்டி வைத்திருக்கிற சில வாசல்களை ஏன் திறக்க மறுக்கிறேன்? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவைகளெல்லாம் நான் திறந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னால நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்ட தேவன், வசனத்தினாலேயே எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.